ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் ஜடபரதர் பற்றி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற நாட்டில் இருக்கிற பொருட்களை நாம் கடவுள் அடைய இதெல்லாம் தடை பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனசில் குடிகொண்டு இருக்கிற பொருட்கள் தான் தடை பண்ணும். நேபாளத்தில் கண்டகி நதிக்கரையில் பரதர் தனித்திருந்து ஆதித்ய நாராயணரை ஆராதனை பண்ணுறார். தவம் செய்கிறவன் தனிமையை நாடலாம், ஆனால் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற நினப்பு வராமல் பகவான் என் கூட இருக்கிறாருங்கிற நினப்போடு இருக்கணும். அதுதான் முக்கியம். கண்டகி நதிக்கு இன்னொரு பேர் உண்டு, சாலக்கிராமி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் நதியில் காத்தால 4 மணிக்கே போய் நீராடுவார். அப்படியே இடுப்பு வர தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே சூரிய நாராயணர் தியானம் செய்வார், காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுவார். சூரிய நாராயணரை வணங்கும்போது புத்தியில் இருக்கிற இருட்டு போயிடும். உலகத்தில் அத்தனை பேரும் சூரியனுக்கு கடன்பட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா சூரியன் உதிக்காட்டி உலகம் அழிஞ்சு போயிடும். எந்த ஒரு காசும் வாங்காமல், அதுக்கு ரசீது அனுப்பாமல், விடுமுறை போடாமல் மின்சாரம் தரக்கூடியவர் சூரியன். சூரியன், சந்திரன், கடல் 3 பேரும் பகவானுடைய கட்டளையை மீறாமல் அப்படி ஒடுங்கி நடக்கிறாங்க. காகங்கள் கூட காத்தால எழுந்திரிச்சிருது. ஆனால் மனுஷன் எழுந்திருக்க சங்கடப்படுறான். சூரியன் இல்லாத போது பெரும்பாலான பிராணிகள் உணவு ஏற்றுக்காது. மனுஷன் நடுராத்திரி கூட சினிமா எங்கேயாவது போயிட்டு நடுராத்திரி சாப்பிட்றத பார்க்குறோம். சுகதேவர் சொல்கிறார், பரீட்சித்து மன்னா பரதமுனி துவாரகாதீசனை மனசில் நினச்சி சேவை பண்ணார். மானசீக சேவை சிரமமானது. ஏன்னா சரீரத்தை விட அதிக பாபம் மனசில் தான் நடக்குது. இப்படி சுகதேவர் சொல்கிறார். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கஞ்சன் வியாபாரி, ஆனால் கஞ்சனாக இருக்கிறார். அவர் ஒரு துறவிட்ட போயிட்டு செலவே இல்லாமல் பக்தி தொண்டு பண்ண எதுவும் வழி இருக்கான்னு கேட்டான். அப்போ அந்த சாது அவங்கிட்ட, மானசீக சேவையில் செலவே கிடையாத, உனக்கு எந்த மாதிரி சாமி பிடிக்கும், விக்கிரகம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். எனக்கு பாலகிருஷ்ணன்னா ரொம்ப இஷ்டம் அப்படின்னா. அப்போ காத்தால எழுந்துரு, பகவானுக்காக யமுனையிலேருந்து ஜலம் தண்ணீர் கொண்டு வா, அவரை குளிப்பாட்டு, இதெல்லாம் மனசுல செய். அதுக்கப்புறம் அவரை மனசில் அலங்கரிக்க முடிவு பண்ணு. அவர்கிட்ட கேளு, கண்ணா எந்த மாதிரி நேரத்தில் உடுப்பு உனக்கு இன்னைக்கு போடணும்னு கேளு. அவர் சொல்வார், அந்த நேரத்தில் அவருக்கு உடுத்து அலங்காரம் பண்ணு. அதுக்கப்புறம் பால் வெண்ணெய் மனசால அவருக்கு நைவேத்தியம் பண்ணு. அதுக்கப்புறம் அவரை பாடு. அப்போ பகவான் சாப்பிட்றதா நினச்சிக்க. அதுக்கப்புறம் ஆரத்தி பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க செய்த சேவையில் ஏதாவது நான் தவறு செஞ்சிருந்தா மன்னிங்கன்னு சொல்லி வேண்டிக்க. இதெல்லாம் மானசீக சேவை அப்படின்னு சொல்கிறார். அந்த சாது சொன்னபடி அந்த கஞ்ச வியாபாரி மானசீக பூஜையை செய்ய ஆரம்பித்தான். இப்படியே 12 வருஷம் போயிடுச்சு. ஒரு நாள் பாலில் அப்படி கற்பனையிலே பால் நைவேத்தியம் பண்ணுறான். அதில் ஜாஸ்தி சீனி போட்டுட்டான், சர்க்கரை அதிகமாக போட்டான். அவன் கஞ்சங்கிறதுனால ஐயோ அதிகமாக போட்டனே, கூட ஒரு பைசாவுக்கு ஜாஸ்தியாக போட்டனேன்னு அவனுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது எடுக்கணுமேன்னு சொல்லி யோசிக்கிறான். உண்மையிலே பார்த்தா அங்கே பாத்திரம் இல்லை, பால் இல்லை, சர்க்கரை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 12 வருஷ பழக்கத்தில் மனோலயம் அவனுக்கு உண்டாயிருச்சு, மனோலயம். அதனால கற்பனையிலேயே அதிகப்பட்ட சர்க்கரையை எடுக்க முயற்சிக்கிறான். அப்போ கிருஷ்ணர் நினைக்கிறார், இவன் எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு 12 வருஷமாக மானசீக சேவை பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி அவனுக்கு காட்சி கொடுத்து சர்க்கரையை அள்ள முயற்சிக்கும் போது அவன் கையை பிடிச்சி தடுக்கிறார். சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக இருந்தா என்ன, நீ ஒன்றும் செலவாக செஞ்ச அப்படின்னு கேட்க, அந்த பகவானுடைய ஸ்பரிசம் தொட்டார, அதனால் அவனுக்கு மனசு மாறி ஒரு பெரிய வைஷ்ணவனாக மாறிட்டான். பகவான்கிட்ட ஆழ்வார்கள் வாத்சல்ய அன்போட பாடியிருக்கிறாங்க. பெரியாழ்வார் யசோதாகவே மாறி, யசோதா அந்த அம்மா மாதிரியாகவே மாறிட்டு பாடியிருக்கிறாங்க. பலராமனுக்கு தலையில் முடி நிறையா இருக்குது, கிருஷ்ணனுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதை காட்டி யசோதா கண்ணனை நிறையா பால் சாப்பிட வைக்கிறார்.
கண்ணன் பால் சாப்பிடும்போதே அந்த டம்ளரில் குடிக்கிற போதே பின்பக்கமாக தன்னுடைய கையை கொண்டு பின்பக்கமாக தலைமுடியில் தடவி பார்த்து நிறையா தான் குடிக்கிறேன், அப்படி ஒன்றும் வளரலையே அப்படின்னு அம்மாட்ட சொல்கிற மாதிரிலாம் பாடியிருக்கிறார். பரதர் மானசீக சேவை செய்து தன்மயம் ஆயிட்டார். சேவையில் அசதி வந்தால் நாம கீர்த்தனம் பண்ணுவார். கடவுள்கிட்ட ஈடுபாடு உள்ளவன்கிட்ட தான் மாயை தன்னுடைய தொல்லையை ஆரம்பிக்கும். மாயையில் சிக்கி கிடப்பவன்ட்டு அது தொல்லை பண்ணாது. ஏன்னா சட்டை கொஞ்சமாவது வெள்ளையாக இருந்தால் தானே அழுக்குப்பட்டா தெரியும். மாயையில் கிடக்கிறவனை அவன் ஏன் அழுதானே அப்படின்னு சொல்லி கண்டுக்காது. எப்படி நல்லா தூங்குறவனுக்கு தூக்க மாத்திர அவசியம் இல்லையோ அது மாதிரி அது ஒதுங்கிக்கிடும். இடுப்பளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு பகவானை தியானிக்கிறார் ஜடபரதர். இந்த பரதர் அது கோடை காலம். அப்போ ஒரு கர்ப்பவதி மான் கண்டகி நதியில் தண்ணீர் குடிக்க வருது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டதும் அது பயத்தில் நதியை கடக்கிறதுக்காக தாவுது. அப்படி வேகமாக தாவும்போது அதோடைய குட்டி தண்ணீரில் பொத்துன்னு விழுந்துருச்சு. குட்டி ஏணிருச்சு. இதை பார்த்து வேதனைப்பட்டார் பரதர். அங்கே தாண்டி போன மானும் இறந்து போயிடுச்சு வேதனையில். அப்போ இவர் இந்த குட்டிக்கு யாருமே இல்லையே, அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தான் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஆசிரமத்தை தூக்கிட்டு வந்துட்டார். இப்போ அவருக்கு ஓயாமல் இந்த நினப்பு வருது, இந்த குட்டிக்கு யாரையும் தெரியாது, இதை வளர்த்து காப்பாற்றுறது என்னுடைய தர்மம், நான் இதை கண்டுக்காமல் விட்டுட்டா இறந்துரும், நான் தான் இதுக்கு அம்மா அப்பா, இதை வளர்த்து காப்பாற்றுறது என் கடமை இப்படிலாம் நினைக்கிறார். உண்மையிலே வளர்ப்பவர் காப்பவர் அழிப்பவர் இதெல்லாம் பகவான் ஹரி தான். ஆனால் சத்துவகுணம் சில சமயம் பேர் வாங்க வைக்கும், அதில் திளைக்க வைக்கும். ஆன்மநாயகன் பகவான் தான். காட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கருவில் இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் பகவான் தான் காப்பாளர். ஸ்ரீமத் பாகவதம் 7:2:40 அதில் இந்த கருத்து பேசப்பட்டிருக்கு. பகவான் தான் உண்மையான காப்பாளர். அவர் உன்னை காக்கணும்னு நினச்சா யாரும் தடுக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. அவர் எதையாவது கொல்ல விரும்பினா அதையும் யாரும் தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. பகவான் அருளால் தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, காட்டுவாசிகள், அனாதைகள், எவ்வளோ பேர் ஒன்றும் வழி இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறது காரணம் பகவானுடைய அருள். பரதல் வளர்த்த மான்குட்டி மெல்ல மெல்ல வளருது. அவர் அவ்வப்போது அதை மடியில் வச்சுக்கிட்டு விளையாடுவார். ஏதோ பழைய ஜென்மாவில் கொஞ்சம் இருப்பார் போல தெரியுது. அந்த வாசனை மறைஞ்சு கிடந்திருக்கு. இப்போ வாய்ப்பு கிடைச்சதும் வெளிப்படுது. நாட்கணக்கில் தொடர்ந்து தியானம் செஞ்ச பரதன் இப்போ அப்படி முடியலை. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தை குறைச்சி 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு ரொம்ப குறைச்சிட்டார். மான் நினப்பு மட்டும் கூடிருச்சு. தான் குடிசையில் மானை கொண்டு வந்து வச்சுருந்தார். அதாவது தன்னுடைய குடிசையில் மானை கொண்டு வந்து வச்சுருக்காரு. இதில் தப்பு சொல்ல முடியாது. மனசில் மானுக்கு இடம் கொடுத்துட்டார் ரொம்ப, அதுதான் தப்பு. யாரும் உலகத்துலேருந்து தப்ப முடியாது. எங்கே ஓடினாலும் அது சூட்சுமமாக அந்த உலகம் மனம் அப்படிங்கிற வடிவத்தில் ஏதாவது பண்ணும். மனசால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தார். ஆனால் மான் இப்போ அவருக்குள்ள கொடி புகுந்துருச்சு. ஆன்மீக சாதகன் பரோபகாரத்தில் கூட கவனமாக இருக்கணும். கடவுளை மறக்கும் அளவுக்கு பரோபகாரம் செய்யக்கூடாது. பரமாத்மாவை மறந்தாச்சுன்னா பகவான் ஒன்றும் எதிரியாக மாற மாட்டார். ஆனால் உலகம் அதை ஏற்றுக்காது. அதாவது உலகத்தில் எப்போவுமே நண்பன் கூட பகைவனாக இருப்பான். ஆனால் நாம் பகவானுக்கு எதிராக இருந்தால் கூட அவர் எதிரியாக நினைக்கிறது இல்லை. அவருடைய சுபாவம் அப்படி இருக்கு. பரதருடைய விதியே மான்குட்டி வடிவத்தில் வந்துருச்சு போல தெரியுது. விதியை அனுபவிச்சு தானே திருக்கணும். பரதர் ஞானி தான். ஞானத்தால் வாசனை போகாதுங்கிறது தெரியுது. ஞானம் இருந்தாலும் வாசனை போயிருச்சான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் வீட்டை விடுறது முக்கியம் இல்லை, வாசனையை விடு அப்படிங்கிறாங்க. உபாசனையால் பகவான் மேலே பிரியம் வந்துருச்சுன்னா வாசனை நாசமாகும். இப்படியாக பரதர் நாளுக்கு நாள் மான்கிட்ட காலத்தை கூட்டுறார். சந்தியாவந்தனம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அது அவருக்கு சந்திக்காத வந்தனமாக போயிடுச்சு. நல்ல நல்ல புல்களாக பறித்து கொண்டு மானுக்கு தூரத்தில் தான் அப்படி காட்டுவார். அது உடனே ஆசையாக ஓடி வரும்.
இவரை புரிஞ்சுக்கிட்டு அது சேட்டை பண்ணும், கொதிக்கும், ஆடும். இவரும் சபாஸ் நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பார். ஒரு நாள் ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் மான் திரும்பலை. காட்டுக்குள்ளே எங்கே போச்சோ அப்படின்னு கவலை வருது. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏக்கமும் உண்டாயிருச்சு. காலம் வந்து யார்கிட்டையும் இறக்கம் காட்டாது. மரணம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வினாடியும் கவனிக்குது. இவன் தன்னுடைய காரியத்தை முடிச்சிட்டானான்னு அது பார்க்காது. அதோடைய காரியத்தை மட்டும்தான் முடிக்க நினைக்கும். பரதரை பிடிக்க காலன் வந்தான். அவருக்கோ மான் நினப்பு வந்தது. மான் நினப்பிலே உயிரை விட்டார். அதனால அடுத்த பிறவியில் மானா பிறந்தார். இந்த பிறவி அப்படிங்கிறது, அதாவது இந்த இந்த பிறவின்னு இருக்க, இது வந்து ஒரு விதை தான், கனி கிடையாது. முற்பிறவியில் செய்த தவம் அவருக்கு வீணாகாமல் இருந்தது. மானானாலும் வீணாகலை. முற்பிறவியை அந்த ஞானம் இருந்தத, அது வந்து அவரை வந்து ஒரு உயர்ந்த நிலையில தான் பிறக்க வைக்குது. சில சமயம் இப்படி சாதுக்கள் வந்து அவர் மானா பிறக்கிறார். ஆனால் அந்த ஞானத்தோட இருக்குது அந்த மான். இப்படி சாதுக்கள் கூட பசு பட்சிகளாக பிறந்திருக்கிறதாக வரலாற்றில் பார்க்கிறோம். அதனால எந்த ஜீவனையும் அவமதிக்கக்கூடாது. ஒரு கல்லை கூட அவமதிக்கக்கூடாது. அது அகல்யா மாதிரி இருக்கலாம். நெருக மன்னன் ஓணானா பிறந்தார். ஓணான்லாம் அடிக்கக்கூடாது. நலகோபுரன் மணிக்கிருவன் மரமாக பிறந்திருந்தாங்க கிருஷ்ணர் ஊரில். இப்படி பரதர் மான் உருவத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தார். முற்பிறவி ஞானத்தில் இதே கண்டகி நதிக்கரையில் தான் அந்த மான் சுற்றுது. அவருக்கு நடந்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு. எந்த தவறால் மான் உருவம் கிடச்சதுங்கிறதும் புரிஞ்சு போச்சு. அதனால் தெளிவாக நடந்துக்கிட்டு அந்த மான் எது கூடயும் ஒட்டாமல் இருந்துச்சு. இந்த சாதுமான் பக்திமான் மாதிரி நடக்குது. காத்தாலே குளிச்சிரும். காஞ்ச இலைகளை தான் சாப்பிடும். புல் திங்கலை. ஏன்னா பச்சை புல்லில் வந்து உயிர் இருக்குது. காய்ந்த இலை வந்து உயிரற்றது. புது கர்மாவும் வராது அப்படிங்கிறதுனால அதை சாப்பிடுது. ஏகாதசிக்கு அது விரதம் இருக்கும். இப்படி பழைய வாசனைப்படி அது இருக்குது. புராண காலங்களில் மிருகங்கள் கூட ஏகாதசி விரதம் இருந்ததாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் பரதர் அந்த மான் உடம்புல இருந்த பரதர் உடலை விடுறார். ஒரு அந்தனர் வீட்டில் பிறக்கிறார். உல்லாச பிரியர்களுக்கு சாதுக்கள் மாதிரியான குழந்தை பிறக்காது. சாதுக்கள் நல்ல பாத்திரத்தை தேடுறாங்க, எங்கே பிறக்கலான்னு ஒரு நல்ல குடும்பத்தை எதிர்பார்க்குறாங்க. புனிதமான பிராமணர் இல்லத்தில் பரதர் பிறந்தார். அவருக்கு இது கடைசி பிறவி. பக்தியில் தோய்ந்து இருக்கிறார். சாஸ்திரங்களில் கடைசி பிறவிக்கான சில லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, சின்ன வயசில் யாருக்கு பக்தி பண்ணும்போது ஆனந்தம் வருதோ அவனுக்கு அது கடைசி பிறவி. அடுத்து, புத்தியில் காமம் இருந்தால் அவனுக்கு, அதாவது காமத்தால் தான் சந்தோஷங்கிற நினப்பு இருக்குது, அவனுக்கு வந்து பிறவிகள் உண்டு. பார்க்குற இடத்துலலாம் பகவானுடைய இருப்பு தெரியணும். யாருக்கு அப்படி தெரியுதோ அவனுக்கு அது கடைசி பிறவி. இது 2வது லட்சணம். 3வது வந்து தன்னை வந்து தீனனாக, ஒன்றுமற்றவனாக, அபிமானமற்றவனாக கருதுறவனுக்கும் அதுதான் கடைசி பிறவி. மற்றவர்களுடைய தனத்தையும் மனத்தையும் ஈர்ப்பவனை உலகம் திறமசாலின்னு சொல்லும். இந்த திறன் சாதாரண ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கலாம். உலகத்தில் உலகத்தார் வந்து சாதுக்களை ஜடம் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆனந்தமயமான கிருஷ்ணரை மறந்துட்டு யார் தெரிகிறாங்களோ அவன்தான் ஜடம். உலகத்தில் நம்ம பார்க்கலாம், கருப்பு ஆட்டுக்கு தான் முதல்ல வெள்ளாடுன்னு பேர் இருந்தது. விஷப்பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் இருந்துச்சு. இதே மாதிரி ஆன்மீக ஞானியான பரதரை அவங்க விவரம் இல்லாமல் ஜட பரதர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் மீதான பிரேமையில் அவர் தன்னை வந்து சரீர உணர்வு இல்லாதவராக ஆக்கிக்கிட்டார். மக்கள் ஜடம்னு கூப்பிட்ட பிறகு கூட அவர் கோபப்படலை. பழைய பிறவியில் நிறைய ஞானம் இருந்துச்சு, பேசினேன். ஞானம் பேசுறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கு, பகவானை ஆராதிக்கிறதுக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டார். பக்தனுக்கு ஞானம் கடவுளை அடையிறதுக்கு உதவும். ஞானிக்கோ ஞானம் வந்து கடவுளை அறிகிறதுக்கு தான் உதவுது. இந்த பிறவியில் யாரு கூட அவர் பேச விரும்பலை. பேசினா சிநேகம் வரும். அப்புறம் அது மேற்கொண்டு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். பகவான் நமக்கு ஒரு வேலை செய்ய ஒரு வேலை செய்கிறதுக்கு 2 புலன், அதாவது கண் 2ஆக இருக்குது, ஆனால் காட்சி ஒன்று.
ஒரு வேளைக்கு 2 புலன் அப்படின்னு தந்திருக்கிறார். இதே மாதிரி ஒரு நாக்கு, ஆனா அதுக்கு 2 வேளை குடுத்திருக்கிறார். நாம ஜெபம் பண்ணலாம், பேசலாம். பேசுறது ஒண்ணு, உண்றது ஒண்ணு. அதனால இரட்டை அடக்குமுறைய நாக்குக்கு நாம கையாள வேண்டியிருக்கு. சொந்த மனச வேற யாரும் அடக்க முடியாது. சுயமா தான் அடக்கிக்கணும். ஜடபரதருக்கு அவருடைய அப்பா கல்வி புகட்டுறார். என் மகன் பெரிய பண்டிதன் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டார். பரதருடைய பாண்டித்யமும் வித்தியாசமானதா இருந்துச்சு. அவருக்கு ஞானம் இருந்தும் அத காட்டிக்க விருப்பம் இல்லாம இருந்தார். பகவானுடைய நினைப்பிலேயே ஆழ்ந்திருக்கிறார். நன்கு கனிந்த கனி இனி மரத்துல இருக்காது. அது விலகியது கூட மரத்துக்கு தெரியாது. தாய் தந்தை இறந்த பிறகு அவர் ஒரு பைத்தியம் மாதிரி நாடெங்கும் சுத்துறார். ஆனா ஒரு வினாடி கண நேரம் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் மறக்கல. ஜடபரதர் சாப்பிடுறத பத்தி கூட ஒரு தடவ சொல்லும்போது, சரீர நிர்வாகத்துக்காக சாப்பிடு. ருசிய எதிர்பார்த்து சாப்பிடாத அப்படிங்கிறார். ஜடபரதர் மேல இருந்த கோபத்துல அவருடைய சகோதரர்கள் கூட அவருக்கு சாப்பிடுறதுக்கு அழுகி போன பொருட்கள குடுப்பாங்க. அவர் அத அமிர்தமாட்டம் ஏத்துக்குவார். அ பூமியில நடக்கும்போது பார்த்து பார்த்து நடப்பார். செருப்பு போடல. எறும்பு மேல கூட மிதிச்சிடக்கூடாதுன்னு அவரு நினைப்பார். நடக்கும்போது பூமிய பார்த்து நடக்கணும்னு நமக்கு சொல்லி தரார். வயல்ல 2 பக்கமும் வரப்பு அமைக்கிறதுக்கு அவருடைய சகோதரர்கள் அவர்ட்ட அந்த வேலைய குடுக்குறாங்க. அவர் தாறுமாறா அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சுட்டார். அப்படி செஞ்சா தான் இனி நம்மள வேலை வாங்க மாட்டாங்க. கடவுள நினைக்கலாம் நிம்மதியான்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் வயல மேற்பார்வை பார்க்க சொன்னாங்க. அவர் மாடுகள மேய விட்டு, பயிர்கள சாப்பிட விட்டுட்டார். உலகத்துக்கு முன்னாடி நான் ஒரு பைத்தியம், அறிவில்லாதவன் இப்படின்னு சொல்லி தன்னை காட்டுறார். இப்போ ஒரு வயல்ல அமர்ந்திருந்தார். ஒரு மலைஜாதி மன்னன் பிள்ளை இல்லாம இருந்தான். அவன் காளி தேவி கிட்ட வேண்டியிருந்தான். எனக்கு பிள்ளை பிறந்தா உனக்கு நரபலி தாரேன்ட்டு. அப்புறம் பிள்ளை பிறந்துருச்சு. இதனால நரபலிக்கு ஒரு பொருத்தமான நபர கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சேவகர்கள அனுப்புறான். அவங்க ஜடபரதர பார்த்துட்டு, நல்ல புஷ்டியான ஆளா இருக்கிறான். அப்படின்னு சொல்லி அவர பிடிச்சு காளி கோயிலுக்கு